மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் அருகே பெருஞ்சேரி சிவன் கோவிலில் 54 அடி உயர லிங்கத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூர் அருகே பெருஞ்சேரி என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்துல தாருகாவனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட இடத்துல 48,000 ரிஷிகள் தவம் புரிந்து வந்தாங்க. இவங்களோட செருக்கை அடக்க சிவபெருமான் மற்றும் விஷ்ணு இணைந்து நடத்திய திருவிளையாடலின் போது சிவனை அளிக்க பல்வேறு மிருகங்களை யாகம் மூலம் தோற்றுவித்து தாருகாவனத்து முனிவர்கள் ஏவினர். இதில் முக்கியமாக யானையை உரித்து சிவபெருமான் நடனமாடி ஆடையாக அணிந்து கொண்டார். அந்த இடத்துல அஷ்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான வழுவூர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த முனிவர்கள் வசித்த புகழ்பெற்ற தாருகாவனத்துல 54 அடி உயரத்துல புதிதாக சிவாலயம் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தாருகாவனத்து சித்தர் பீடம் என்று அழைக்கப்படும் இந்த நவீன ஆலயத்துல குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி காவேரி ஆற்றின் கிளை நதியான வீரசோழர் நாட்டிலிருந்து புனித நீர் யானைகள் மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு யாகசாலையில் வைத்து புனித வேள்விகள் நடைபெற்றன. இன்று யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் மங்களவாதியங்கள் மற்றும் சிவவாதியங்கள் மூலம் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு 54 அடி உயர சிவன் வடிவ ஆலயத்தின் மேல் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்கள் தூவி சுவாமிக்கு மகார்ச்சனை நடைபெற்றது. இதனையடுத்து மூலவர் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட லிங்க திருமேனிக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. இதுல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில வெளிநாட்டில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நமச்சிவாய மந்திரத்தை ஓதி வழிபாடு செய்தனர். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.